வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ப்ரூடட் சீரிஸோடைய எபிசோட் 8க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்துச்சுன்னு தெரியும். ஹீரோ உயிருக்கு போராடி இருப்பார். கடைசி நேரத்தில் அவருடைய உயிர் போகிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். அதில் இருந்து தான் இந்த எபிசோடுமே கிக் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த எபிசோடுடைய ஆரம்பத்தில் ஜாங்ஸுன் வந்து இடியே உடஞ்ச மாரி அவருடைய ஆஃபீஸில் உக்காந்துருக்காரு. போன வாட்டி சியோடாங்ஜு இவர்கிட்ட மிரட்டி இருப்பார்ல, அதாவது கன்னை இவருடைய நெத்தியில் வச்சு அந்தமாரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இதை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டிங்களான்ற மாரி செம்மையை மிரட்டி இருப்பார்ல. அதில் ஜாங்ஸுன் கூட பயந்து இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதை நீ பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லியிருப்பார். அதை பற்றி தான் இந்த பக்கம் நம்ம ஜாங்ஸுன் யோசிச்சுன்னு இருக்காரு. அந்த இடத்துக்கு கூ வந்து நீங்கள் இங்கே தான் தூங்க போகிறீங்களா, நான் படிக்க ரெடி பண்ணட்டான்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு நமக்கு சினானம் தேவைப்படுது, அந்த சினானமை நீ ரெடி பண்ணி வைன்ற மாரி இவர் சொல்ல, இவருக்கு எப்படி இந்தமாரி டாங்ஜுக்கு சினானம்னா அலர்ஜின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட் எபிசோட் ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட் எபிசோடில் ஹீரோ அந்த பிரெட்டை சாப்பிட்டதுனால அதில் இருக்கிற சினானம் மூலியமாக அவருக்கு அலர்ஜி ஆகிருக்கும். அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காத வகையில் அதே இடத்துல கூவோவுமே இருந்திருக்காரு. அது மூலியமாக தான் ஹீரோவுக்கு சினானம்னா அலர்ஜின்ற விஷயம் ஜாங்ஸுனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல கூவோவுமே கிச்சனில் இருக்கிற சினானம் பார்த்து இந்த சினானமை யாருக்குமே தெரியாமல் இவர் தான் குக்கீஸில் கலந்தது, அந்த விஷயம் இன்க்ளூடிங் ஜாங்ஸுனுடைய ஒய்ஃப்க்கு கூட தெரியாது. இவங்க தான் இந்தமாரி கலந்துருக்கிற விஷயம் தெரிய வருது. இதோ இப்போ இவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, இது மொத்தமே பாஸ்ட்டு தான். இந்த பாஸ்ட் ஸ்டோரியில் ஜாங்ஸுன் அதுக்கு அடுத்ததாக இல்டோ இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து சினானம் பிளானே போட்டது, அந்த சினானமை ஹீரோவுக்கு தரலான்னு. அந்த சினானமை ஹீரோ சாப்பிடலாம், அவன் இந்தமாரி மெமரிஸ் லாஸ் ஆன மாரி ஆக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாரி இவங்க கண்டுபிடிக்க தான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த குக்கீஸ் செஞ்ச இடத்துல கூட நம்ம இல்டோ இருந்திருக்காரு. அப்படியே இந்த ஸ்டோரி ப்ரெசண்ட்டுக்கு போகுது. ஹீரோ மயங்கின இடத்துக்கு ஹீரோ அப்படியே மயங்க ஹீரோவுடைய மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் கிட்ட ஹீரோடைய பல்ஸே அந்த இடத்துல போகிற மாரி இருக்க. கடைசியாக ஹீரோயினி ஃபஸ்ட் எபிசோடில் பண்ண மாரி சிபிஆர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து ஹியூச்சுவலுக்கு தான் கடுப்பாக இருக்குது. கடைசியாக ஆம்புலன்ஸ் வரா. ஆம்புலன்ஸில் டாங்ஜோட நம்ம ஹீரோயினி தான் போகிறாங்க. இப்படிலாம் நடக்கும்போது நீங்கள் பண்ண குக்கீஸில் என்ன கலந்தீங்க, அதால் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுருச்சுன்ற மாரி இங்கே நடந்த விஷயங்களை அவங்க ஆன்ட்டுக்கிட்ட ஹியூச்சுவல் சொல்லின்னு இருக்காரு. அவங்களுமே வேகமாக இந்த விஷயத்த ஜாங்ஸூன் கிட்ட சொல்ல, இதனால் எதனாச்சும் பிரச்சனை நடந்துருமா, நான் தான் அந்த குக்கீஸை செஞ்சது, அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சுன்ற மாரி இவங்க சொல்ல, அந்த இடத்துல ஜாங்ஸூனும் அதை பற்றி கவலைப்படாத, நான் அவரை தான் பார்க்க போகிறேன், சியோடாங்ஜுவை தான், அவருக்கு எதுவும் ஆகாது. அப்படியே ஜாங்ஸூன் காரில் போகிறாரு. இந்த அம்னிஷியாவை என்னால் புரிஞ்சிக்க முடியல, அவன் என்ன நடிக்கலையா, அது சினானியம் தெரிஞ்சும் அவன் எப்படி அதை சாட்டான்னு ஜாங்ஸூன் யோசிச்சு போக, அந்த இடத்துல இல்டோ கிட்டேருந்து அவன் ஒன்றும் ரெக்கவர் ஆகிற மாரி தெரியலன்ற மாரி ஒரு மெசேஜ் வருது. சியோடாங்ஜுவை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அப்படியே ஜாங்ஸூன் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இல்டோவும் சியோடாங்ஜுவும் இந்தமாரி நம்ம ஜாங்ஸூனுக்கு சில கிஃப்ட்லாம் எடுத்தாந்துருக்காங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் வணக்கம் வைக்க, அந்த இடத்துல ஜாங்ஸூன் சியோடாங்ஜுவை பார்த்து கடுப்பாகிறாரு. அதில் நீ எதுக்கு இங்கே கெஸ்ட்டை கொண்டாந்த, இங்கே ஒன்லி டேசானை சேர்ந்தவங்க தான் வரணும், எம்ப்ளாயிஸ் வரக்கூடாதுன்னு சொல்ல, அங்கே ஒரு லெட்டர் தரும்போது அந்த லெட்டரில் நீங்கள் இந்த கிஃப்ட்டை எடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலாக என்னால் சியோடாங்ஜுவை டேசானை விட்டுலாம் தூக்க முடியாதுன்ற மாரி ஒரு லெட்ரு வந்திருக்கு. செகண்ட் எபிசோடில் தான் இந்த ஃப்ளாஷ்பேக் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் எபிசோடில் நீங்கள் இந்தமாரி டேசானை விட்டு சியோடாங்ஜுவை வெளியே அனுப்பணுன்ற மாரி ஜாங்ஸூன் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருப்பாரு. அதை சேர்மேன் இப்படி மறுத்துருக்காரு. அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வரணும், இந்தமாரி நம்ம சியோடாங்ஜுக்கு முடிஞ்சாலுக்கு ஏகப்பட்ட எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் தராங்க, முடிஞ்சாலுக்கு அவருடைய பல்ஸை திரும்ப கொண்டாரு ட்ரை பண்ண. அந்த இடத்துல சேர்மேன் கொஞ்சம் கடுப்பாக இருக்கார். அதில் அவர் வந்து செக்ரட்டரி காங் எங்கன்னா இந்த நேரத்தில் நான் டீ குடிக்கணும்னு அவர் தவறுதலாக வார்த்தையோட, ஆக்சுவலி சேர்மேனுக்குமே இந்தமாரி சம்திங் மறதி வியாதி இருக்குது, அது தெரியாமல் இவர் இந்த இடத்துல வளர, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆக்சுவலி டோஸு தான் சமாளிக்கிறாரு. இந்த விஷயத்தை இல்டோ நல்லாவே நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல சேர்மேனுமே சமாளிச்சுட்டு அப்படியே போய் உட்கார. அந்த இடத்துல நம்ம டோஸ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, இங்கே தான் நாங்கள் இருக்கோமே, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோன்ற மாரி இந்த பக்கம் இவர் பேசின்னு இருக்கேன். அதெல்லாம் பரவாயில்ல, நான் இந்த இடத்துல இருக்கேன், சியோடாங்ஜு ரெக்கவர் ஆகிட்ட பிறகு நான் பார்க்குறேன், சியோடாங்ஜு தான் இப்போதைக்கு நமக்கு முக்கியம்னு சொல்ல, திடீர்னு ஒரு பேஷண்ட்டை பற்றி கால் வந்ததுனால டோஸு வெளியே போகும்போது பின்னாடியே வந்த இல்டோ வந்து இதை நான் எதிர்பார்க்கல, இந்தமாரி சேர்மேனுக்கு டெமென்டியா இருக்கான்னு கேட்குறாரு. அதாவது இந்தமாரி மருதி வேடையை பற்றி தான் என்னமோ கேட்குறாரு. அதை பற்றி எவ்வளோ இவர் சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் இதை என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாதீங்கன்னு சொல்கிறாரு. அதாவது இவருடைய ஒய்ஃப் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்கக்கிட்ட சொல்லாதீங்கன்ற மாரி இவர் சொல்லிவிட்டு அப்படியே எப்படியும் இந்த விஷயத்தை மழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு போக, அதே சமயத்தில் தான் ஜாங்ஸூன் எதிர நடந்து வந்திருப்பார். இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே நமக்கு யோன் நாம காமிக்கிறாங்க. யோன் நாம் டாங்ஜு உயிரோடு வந்துடுவாரன்ற மாதிரி ஒரு இயக்கத்தில் பார்க்க, அந்த இடத்துல கடைசியாக டாங்ஜுக்கு எப்படியோ பல்ஸ்
ரிட்டர்ன் ஆகிடுது. அதில் டாங்ஜூ உயிரோட வர இந்த இடத்துல டாங்ஜூ பொழைச்சிட்டாருன்னு கூட தெரியாமல் டாங்ஜூக்கு ஃபியூனரல் நடத்தணும், மொத்த பொறுப்பையும் நம்ம பார்த்துக்கணும், அவங்க ஃபேமிலி மேலே எதையும் கட்டக்கூடாதுன்ற மாதிரி ஜாங்ஜூன் அதுக்கு தான் இல்டோ இவங்க 2 பேருமே டாங்ஜூ இறந்த ரேஞ்சுக்கு பேச சேர்மேனு முதல்ல மூடிக்கிட்டு இருங்கடா, ஏன்டா அவசகுணமாக பேசுகிறீங்கன்னு திட்டின்னு இருக்கேன். அப்படியே டாங்ஜூ உயிரோட வராரு, கண்ணு திறக்கப்பட்ட நிலைமையில் அவர் வர. இதை பார்த்து ஜாங்ஜூன் இல்டோ 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. சேர்மேனுக்கு இப்போ தான் மூச்சு வந்த மாரி இருக்குது. அந்த இடத்துல கேங்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரெஸ்ட் எடுக்கணும், யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் இப்போதைக்கு அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருப்பார், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கேங் சொல்ல. அதே சமயத்தில் ஜாங்ஜூன் இதை பற்றி ஆர்வமாக கேட்குறாரு. அவன் கண்ணை தரனானே, அவனுக்கு எல்லாமே செயல்படுற மாதிரி தான் தெரியுதுன்னு கேட்க இதை யோன் நாமே நல்லாவே நோட்டீஸ் பண்ணேன். அந்த இடத்துல கேங் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஃபிசிக்கலாக எல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு, யாரும் அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாரி எச்சரிக்கை தந்துட்டு அந்த இடத்த விட்டு கேங்குமே போகிறாங்க. அந்த இடத்துல மேடம் பி வராங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பார்க்கலான்ற மாரி ரூமில் போய் பார்க்க அந்த இடத்துக்கு சியாங்மே வராரு. சியாங் நீ கூடி சீக்கிரம் ரெக்கராக நான் நினைக்கிறேன்ற மாரி சொல்ல அந்த இடத்துல யோன் நாம பார்த்தோன்னே அவருடைய பேக் எடுக்கிறாரு. அந்த பேக்கில் ஃபோன் இருக்கும், இதில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ நீ தனியாக இருக்கும்போது பாரு. அதே சமயத்துலேயே ஒரு கச்சிப்பை கொடுத்துட்டு இதை நீ வெளியே போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுன்ற மாரி அந்த கச்சிப்புக்குள்ளார என்னமோ ஒன்று மடித்து தரேன். அப்படியே யோன்னாம் ஜாங்ஜூனோடைய காரில் தான் போவாங்க. ஜாங்ஜூனை பற்றி தான் யோன்னாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஜாங்ஜூன் ஹீரோவை பற்றி ஓவராக கேட்டிருப்பார்ல, அதில் இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஜாங்ஜூன் தான் ஒரு வேளை ஹீரோவை மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரோன்ற மாரி அப்படி ஒரு சந்தேகத்தில் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா ஹீரோ யாரோ ஒருத்தவங்க 2 வாட்டி புல்லட் சுட்டிருக்காங்க. இதெல்லாம் பற்றி அவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு போய் சியாங் ஒரு வீடியோ பார்க்க சொல்லியிருப்பார்ல, அதை பார்க்குறாங்க. அதில் ஹீரோ வயலின் வாசிச்சு பேசின வீடியோ தான் இருக்குது. ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துன்னு தான் தெரியும். அதில் நான் இதில் கூடிய சீக்கிரம் மாஸ்டர் பண்ணுவேன், நான் உனக்காக ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கேன்ற மாரி இவர் பிரேஸ்லெட் எடுத்து காமிக்க. அதுக்கப்புறம் தான் அந்த கச்சிப் தெரியுது. அந்த கச்சிப் திறந்து பார்க்கும்போது அதில் பிரேஸ்லெட் இருக்குது. அப்படியே யோன்னாமுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோவும் யோன்னாமும் இந்த மாதிரி ஓடியாரும்போது அந்த இடத்துல கை வாஷ் பண்ணலான்னு ஒரு இடத்துல வாஷ் பண்ணும்போது ஹீரோயினுடைய கையில் கத்திக்கு இருந்தால் அந்த காயம் இருக்கும். எப்படி ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எபிசோடில் யோன்னாம் தான் அவங்க அம்மா கிட்ட சில விஷயங்களை கேட்கணும்னு அவங்க கையில் கிழிச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே சியோ டாங்ஜூ எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் கையில் டேட்டூஸ் குத்திக்கலாமான்னு சொல்ல யோன்னாமும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க டேட்டூஸ் கடைக்கு போக யோன்னாம் கையில் டேட்டூ குத்தும்போது யோன்னாம் பயங்கரமாக அபிவிட்டா. அதை பார்த்தோன்னே ஹீரோ நீ தான் பயப்படுறல, உனக்கு அது வலிக்குதில்ல, நான் அந்த வலியை தாங்கிக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு டேட்டூ கொடுத்துறேன்னு சொல்லிட்டு யோன்னாம் வெளியே அனுப்பிச்சிட்டு இவர் டேட்டூ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அது அப்படியே இவங்க 2 பேரும் ஒன்றா பெட்டில் தூங்குறாங்க. அந்த சமயத்தில் யோன்னாம் கையில் பாதி டேட்டு தான் இருக்கும், முழுசாக இருக்காது. ஆனால் ஹீரோ முழுசாக யோன்னாம் பேர் போட்டு அப்படியே டேட்டு குத்து. அதை பார்த்து யோன்னாம் ரொம்பவே ரசிக்கிறாங்க. நீ இந்த டேட்டு குத்தும்போது ரொம்பவே பயந்த, நீ பயப்படும்போது ரொம்ப அழகாக இருந்தன்ற மாரி அவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ண. ஹீரோயினையும் திரும்பி உனக்கு உண்மையாலுமே அது வலிக்கலையா, டேட்டு குத்தும்போது உனக்கு வலிக்கலையான்னு கேட்க என்ன நீ சொல்கிறன்ற மாரி இருக்க. அப்படியே யோன்னாம் ஹீரோவை ஹக் பண்ண. அப்படியே அந்த பக்கம் ப்ரெஸ்ஸை பார்க்க வராங்க. ஏன்னா ப்ரெஸ் விஷயமாக தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை போயின்னு இருக்குது. அதை பற்றி பேசலான்னு வரும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே மாற்றி மாணவரையாக கேள்வி கேட்க அந்த கேள்வியை சாவால் தாங்க முடியாமல் அந்த இடத்த விட்டு அப்படியே தெரிச்சு ஓட. இதை பார்த்தோன்னே சேர்மேன் பயங்கர காண்டாயிடுறாரு. அதே சமயம் தான் ஜாங்ஜூன் இல்டோவுக்கு கால் பண்ண அதை சேர்மேன் வாங்கி ஜாங்ஜூன் கிட்ட பேசுகிறாரு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, அதை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்ல எனக்கு எதுவும் வேணான்ற மாரி ஜாங்ஜூன் இந்த பக்கம் இவர்கிட்ட டீல் பேச. அப்படியே யோன்னாம் ஹியூச்சுவலை கூப்பிட்ருக்காங்க. நீ எதுக்கு கூட்ட, உன்னோடைய ஆன்ட்டி இந்தமாரி ஒரு கேஸில் மாட்டியிருக்காங்களே அதை பற்றி பேசவான்னு கேட்க அதெல்லாம் கிடையாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்ல நம்ம ஹியூச்சுவலும் செம்ம கடுப்பாயிட்டாரு. நான் சாப்பிட்லான்னு ஒரு நல்ல மூடில் வந்தேன், ஆனால் அந்த மூடே போயிடுச்சு. போகலான்னு அப்படியே இவர் கிளம்பி போகும்போது அப்படியே திரும்ப யோன்னாம் கிட்ட என்ன சொல்கிறான்னா, என்னால் உனக்கு டிவோர்ஸ் தர முடியாது, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நீ என்னை ஹேட் பண்ணால் கூட பரவாயில்ல, நான் உன்னை லைக் பண்ணுவேன்னு இவர் சொல்ல. அப்படியே யோன்னாம் இந்தமாரி ஹீரோடைய சிஸ்டர் நான் இறந்துருப்பாங்களே அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துல மொத்தத்தையுமே இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. யார் ஆக்சிடெண்ட் பண்ணாங்க யோன்னாம் பார்த்துருப்பாங்க அந்த ஆக்சிடெண்ட். அப்போ அதை யோசிக்கும் போது ஒரு சஸ்பிஷியஸ் பர்சன் அந்த இடத்துல நின்று இருப்பார். அது யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது. இவங்க நல்ல நேரம் பார்த்து அந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜை ஒரு ஆள்கிட்ட கேட்டு யோன்னாம் வாங்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, யூச்சுவல் வீட்டில் தங்காமல். அந்த இடத்துல அவங்க அம்மா நீ எதுக்கு இங்கே வந்துன்னு கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்க, என்னால் ஹியூச்சுவல் கூட இருக்க முடியாதுன்னு இவங்க என்னமோ ஒன்று பேசிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை போட்டு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் சஸ்பிஷியஸாக ஒழிஞ்சிருப்பார்ல, அது வேற யாரும் கிடையாது, குவோ. இதை பார்த்தோன்னே மிகப்பெரிய ஷாக் ஆகிடுறாங்க இந்த பக்கம் யோன்னாம். அதே சமயத்தில் ஹீரோடைய ஃபோன் இருக்குல்ல, அதில் ஒரு வீடியோ இருந்திருக்குல்ல, அதில் இந்தமாரி இல்டோ போட்டில் போகும்போது அந்த படம்
ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த போட்டில் யார் வந்தான்ற மாரி பார்க்கும்போது, யோ தகப்பா நீனாயா இங்கன்ற மாரி அதில் ஹில்டோ இருக்க. அதை பார்த்தோன்னே யோனாம் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. யோனாம் ஹில்டோ தான் வந்து இந்தமாரி டாங்ஜோ ஷூட் பண்ணாருன்ற மாரி யோசிக்க, அதுக்கேற்ற மாரி அங்கே ஹில்டோ வராரு. ஹில்டோ வர்றது மட்டும் இல்லாமல், எனக்கும் உன்னுடைய அம்மாவுக்கும் உன்னுடைய டிவைஸில் உடன்பாடு கிடையாது, அதால் நீ அந்த டாப்பிக்கை மறந்துடுன்ற மாரி இதை பற்றி பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல யோனாம் வந்து கொஞ்சம் பதற்றத்தில் இருக்காங்க. அந்த விஷயத்த வந்து ஹில்டோவுமே லைட்டாக நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹில்டோவுமே அந்த இடத்துல பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு யோனாம் முகத்தில் பதட்டம் தெரியிற விஷயத்த பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஜாங்ஸோனுக்கு கால் பண்ணுறாரு. டேசானை ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயமா தான் இவர் ஜாங்ஸோன் கிட்டே பேசுகிறாரு. ஏன்னா டேக்ஸானுக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு. அது விஷயமா பேச, சரி அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு முக்கியமான ஆள் இந்த பக்கம் ஜாங்ஸோன் பார்த்து டேசானை பற்றின டீல் போட்டுன்னு இருக்காரு. அவருடைய பேர் சியோலுன்றது. இந்த ஆளை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, கதையில் முக்கியமான ஒரு ஆள். அப்படியே ஹில்டோ வந்து இந்தமாரி சேர்மேனை பார்க்கலான்னு போது சேர்மேன்ட சோயின்னு ஒருத்தர் இருப்பார். ஹீரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3rd எபிசோட் 1st எபிசோட்லாம் வந்திருப்பார். இருந்தாலும் அவர் சியோடாங்ஜுவை பற்றி விசாரிச்சுட்டு அப்படியே நான் போகிறேன்ற மாரி இந்த பக்கம் போக, அந்த இடத்துல ஹில்டோவுமே இந்தமாரி டேசானை பற்றின கலவரத்தை பற்றி பேசுகிறாரு. அந்த இடத்துல சேர்மன் என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி சியோடாங்ஜு ரிகவர் ஆகிட்டாருன்னா நான் இந்தமாரி மிஸ்டர் சோயை வைஸ் சேர்மனாக போடலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு அதான் எனக்கு சரின்னு தோடுது. அதில் முதல்ல சியோடாங்ஜு ரெக்கவர் ஆகட்டும்னு சொல்ல, இதுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிக்கிறாரு நம்ம ஹில்டோ. அந்த இடத்துல சேர்மன் வந்து நீ என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கின, அதுக்காக தான் உன்னை பார்த்துன்னு இருக்கேன். அதே சமயத்தில் நீ வந்து ஜாங்ஸோன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கே, அதுக்கு காரணம் என்னன்ற மாரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாரி இந்த பக்கம் ஹில்டோ சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் மிஸ்டர் சோயை பார்க்க வர, மிஸ்டர் சோய் வந்து சேர்மன் போர்ட் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொன்னான்னு ஒருத்தவங்கிட்ட பேச, அப்படியே இந்த பக்கம் ஹில்டோ வரது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேர்மனுக்கு மருதி நோய் இருக்கிற விஷயமாகவும் இவரை இந்தமாரி வைஸ் சேர்மனாக மாற்ற போகுது அது இதுன்னு சில இதை கொளுத்தி விட்டு போக, அப்படியே ஒரு யோனாமை பார்க்க வர்றாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா யோனாம் வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதால் நீ யூச்சோலோடைய வீட்டிலே தாங்கு, உனக்கு என்னாச்சும் பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு என்ன மேலே அக்கறைன்ற மாரி ஒரு மாதிரி கடுப்பில் யோனாம் இருக்காங்க. அப்படியே இவங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டில் ஹியூச்சுவல் வந்து இவங்க கையை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல், ஆண்டி நமக்குள்ளார இந்தமாரி சில விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்ல, எது நீ குழந்தைய பற்றி பேசுகிறியா, எனக்கு டிவோர்ஸ் தான் தேவை, குழந்தை தேவையில்லைன்னு சொல்ல, அந்த இடத்துல இவன் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு இவனோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல யோனாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எதுக்கு இதை பண்ணுற, நீ டாங்ஜு கூட தான் எல்லா விஷயத்துலையும் போட்டி போடுற. உதாரணத்துக்கு அந்த ரக்மி மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, நீ எதுக்கு ரக்மி டீம் விட்டு வந்த, நீ டாங்ஜுவை எதுக்கு அடிச்சன்ற மாதிரி கேட்க, அதே சமயத்தில் நீ டாங்ஜுவுக்காக தானே என் கிட்டே வந்தேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹியூஜுவல் நான் உன்னை முதல் தடவை பார்க்கும்போதே உன் மேலே எனக்கு காதல் வந்துடுச்சுன்ற மாரி அதெல்லாம் சொல்லின்னு இருக்க. ஆனால் யோனாம் அது எதையும் கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக இவங்க ரூமுக்கு போய் இவங்ககிட்ட சில ஃபோட்டோஸ்லாம் இருந்திருக்கலாம், அந்த ஃபோட்டோஸை இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜாங்ஸோனுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அப்படியே சாவை காமிச்சா சா வந்து அந்த சேஃப்டி லாக்கர் இருக்குல்ல அதுக்கு பின்னை போடும்போது அந்த பின் யாரோன்னு வருது, யாரோ ஒருத்தன் பின்னை மாற்றி வச்சுருக்கான். இந்த விஷயம் தெரிய வர அப்படியே பின்னாடி ஹில்டோ வராரு. ஹில்டோ வந்தோடனே அவங்க கொஞ்சம் பயந்துடுறாங்க. அப்படியே அவங்க உட்காந்து பேச, நீ எதுக்கு இங்கே வந்தன்ற மாரி ஹில்டோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுதுன்னு சொல்ல, எது யுஎஸ் டாலரான்னு கேட்க, யுஎஸ் டாலரா அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும், ஆமாம் இதோடைய பின் எப்படி மாறி இருந்துச்சு அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு ஹில்டோ வந்து உங்களுக்கு எப்படி இந்த பின் கிடச்சிதுன்னு கேட்குறாரு. சேஃப்டி லாக்கருக்கு பின் இதை நான் பென்சில் பாக்ஸில் பார்த்தேன்னு சொல்ல, அப்போ ஹில்டோவுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிச்சு டாங்ஜுக்கு மெமரி வந்துடுச்சுன்னு. ஏன்னா அந்த பென்சில் பாக்ஸில் இருக்கிற சீட்டை இவங்க எடுத்திருக்காங்க, அந்த சீட்டை வேறு யாரும் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை, மேக்ஸிமம் டாங்ஜு தான் வச்சுருக்கணும். இதை இந்த பக்கம் ஹில்டோ யோசிக்க, அப்படியே இந்த பக்கம் காரில் உட்காரும்போது நேற்று நான் அந்த லாக்கருக்கு போனேன், அந்த இடத்துல பணம் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை, இதை யார் மாற்றிருப்பா, ஒருவேளை அப்பாவாக இருக்குமோன்னு இவங்க யோசிக்கிறாங்க. சேர்மேன் தான். அப்படியே இந்த பக்கம் ஹில்டோ வந்து ஜாங்ஸோனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சேஃப்டி லாக்கருக்கான பின் சேஞ்ச் ஆகிருக்குன்ற மாரி ஒரு சொல்ல, சரி இப்போதைக்கு நான் டேசானை பற்றி பார்த்துக்கிறேன், டேசான் விஷயமாக தான் ஹேண்டில் பண்ணுறேன், அதே சமயத்தில் டாங்ஜோ மறந்துடாத அப்படின்னு ஒரு சொல்ல, நெக்ஸ்ட்டு அதை டாங்ஜோவுக்கு நெக்ஸ்ட்டு பாயாசத்தை போட ரெடி ஆகிட்டாங்க. டாங்ஜோ கொல்ல இப்போ அகெயின் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. டாங்ஜோ இந்தமாரி என்னமோ ஒரு ஊசியை குத்தி இவங்க கொல்ல போகிறாங்க, அந்த ஒரு பிளான் விஷயமா இந்த பக்கம் போகுது. அந்த பிளானை செயல்படுத்த போகிறது கேன்றவர் தான். இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். டாங்ஸுவை டார்ச்சர் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட இந்தமாரி ஜாங்ஸுன் பேசிட்டு இந்த வேலையை முடின்னு சொல்ல,
அதே சமயத்தில் கு வந்து உங்ககிட்ட ஜாங்ஸூன் பேச ஆசைப்படுறாரு. ஆஸ் ஏ ப்ராசிக்யூட்டராக உங்களுடைய மாமனாராக கிடையாதுன்னு சொல்ல அந்த ஃபோட்டோவை இவங்க ஜாங்ஸூன் காமிச்சிருப்பாங்களே அதை பற்றி தான் பேச ஜாங்ஸூன் கூப்பிட்றாருன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் அந்த இடத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டிவர்ஸ் வேணும், அதுவும் எனக்கு எந்த வித பெனால்ட்டி இல்லாமல் டிவர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஷேர்ஸ்க்காக தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கும், அதில் பெனால்ட்டி தேவைப்படும், அதை பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஜாங்ஸூன் என்ன சொல்கிறேன்னா, குவோ என்னுடைய ஆள், ஆனால் இந்த பக்கம் இல்டோ உன்னுடைய அப்பா தானே, அவரை பற்றி நான் எதுக்கு கண்டுக்கணும்னு சொல்ல அந்த பக்கம் இல்டோ தான் இந்தமாரி டாங்ஸோ சுட்டாருன்னு எனக்கு தெரியும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு இவங்க ஜாங்ஸூன் கிட்டே திமிரா பேசிட்டு வர. அதே சமயத்தில் குவோ வந்து யோனாமுடைய ஃபோட்டோவை வேறு யாரோ ஒரு ஆளுக்கு அனுப்புகிறாரு. சஸ்பிஷியஸான பர்சன் ஆட்டு தெரியுது. அப்படியே யோனாமும் காரில் கிளம்பி போக அந்த காரை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தவங்க வராங்க. அவங்க கையில் இந்தமாரி சோவோடைய ரிங் இருக்குது. சோ யாருன்னு தெரிஞ்சுக்கும், இந்த ட்ரக் டிரைவர் பைபிள் தான். அதே சமயத்தில் இந்த பக்கம் சியாங் வந்து ஹீரோ பார்த்துருப்பார்ல, அதுக்காக புதுசாக ஹீரோவை பார்த்துக்க வேற ஒரு லேடியை அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறாரு. நான் மார்னிங் வந்துடுவேன்ற மாரி சொல்லிட்டு தான் இவர் போகிறாரு. சரின்ற மாதிரி அந்த லேடி பார்த்துக்கலான்னு இருக்காங்க. அதே சமயத்தில் இல்டோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டாங்ஜுவை பார்க்க வராரு. அதே சமயத்தில் கே இருக்கான்ல, டாங்ஜுவை கொல்லலான்னு சொல்லிட்டு அந்த ஊசியை போட ட்ரிப்ஸ் ஏற்றலான்னு பார்க்கும்போது டாங்ஜு வந்து சிம்பிளாக அவன் கையை பிடிச்சி மேலே தூக்கி அடிச்சு ஒரே ஸ்மாக் டவுன் போட அந்த இடத்துல அந்த லேடி கத்தலான்னு இருக்கும்போது மூடிக்கிட்டு இருங்கன்னு சொல்ல அப்படியே அந்த பக்கம் திரும்பி ஒரு மாதிரி பேடஸாக நம்ம இல்டோவை இவனை பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முறிச்சுக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய கண்ணில் அவ்வளோ வெறி தெரியுது. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு தெரியல, நம்ம ஃபாலோ பண்ணுறது யாருன்னு தெரியல. சஸ்பென்ஸோடு தான் இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் இதை தொடர்ந்து தான் சில சஸ்பென்ஸ் நமக்கு ரிவல் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு சில விஷயங்களை இதில் மேலோட்டமாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் வரப்போ எபிசோட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலோ தப்பாக பேசியிருந்தாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதேமாதிரி நான் உங்களை வேற ஒரு நான் லாசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டேன்.